ஹலோ everyone and welcome to Sokka Social. சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட சோஷியல் லைஃப்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக போய்கிட்டு இருக்கு. வீக்கெண்டில் எங்கே போகிறீங்க இப்போலாம்? அமைதியாக வீட்லேயே உட்காந்துருக்கிறேன். ஏன்னா விலைவாசிலாம் ஏறிடுச்சு. புரியுது, ஃபேமிலி மேன் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஸோ ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, ஏறப்போகுது, இன்னும் நிறைய ஏறும். ஸோ ஸ்பெண்ட் வைஸ்லி, காசை சிக்கனப்படுத்துங்க, தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்க. இந்த வருஷத்தை குறிப்பாக நல்லா பட்ஜெட் பண்ணி பிளான் பண்ணுங்க. எனக்கு சிரிப்பு வருது தெரியுமா? நீங்கள் சொல்லிட்டு பிறகு ஆதரவாளர் சொல்லணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவது ஃபூடி பாப்பா. விதவிதமான வைரல் ஃபுட் சாப்பிடணும்னா மறக்காம ஃபூடி பாப்பாக்கு போங்க. நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர், நம்மளுடைய அவுட்ஃபிட் இன்னைக்கு வழங்கி இருக்கிறது பார்கவி புத்திக். அழகழகான ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்கவி புத்திக்கில் பர்ச்சேஸ் பண்ணலாம். நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு கோ ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா திரைப்படம். இது ஒரு மலேசிய திரைப்படம். இந்த திரைப்படம் வெகு விரைவில் சினிமாஸில் வருது. நிறைய தலை சேர்ந்த உள்ளூர் கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. உள்ளூர் படைப்பு, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். நல்லா ஃபன்னாக, ஜாலியாக, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த திரைப்படத்தை சினிமாஸில் பாருங்கள். இந்த திரைப்படத்தை உங்களுக்காக வழங்குவது HK நெட்வொர்க் மற்றும் BGW ஸ்டுடியோஸ். விலைவாசி பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் பேசணும். விலைவாசிலாம் ஏறிட்டு சொல்லிட்டு இப்போ என்ன புதுசாக இருக்குது நாட்டில்? வாட் இஸ் நியூ? நம்மளோட அன்றாட வாழ்க்கையே ஒரு நியூ ஆகிடுச்சு. நேற்று இருக்கிற மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க முடியல. நம்ம தான் பிள்ளையான விஷயத்தை சரியாக பேசுவோமே. அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். என்ன அப்படி சொல்கிறீங்க? நான் பிள்ளையான விஷயத்தை மட்டும் பிள்ளையாக பேசிட்டு சரியான விஷயத்தை சரியாக பேசுகிறேன். ஆமாவா? ஒரு டெஸ்ட் வைப்போமா? ஓகே. சரியான சாப்பாடுலாம், அந்த சரியான அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் உச்சரிக்கிற ஒரு சென்டென்ஸை சொல்லுங்கள். சரியான நேரத்தில் இந்த உதவி செஞ்சீங்க. வெரி குட். சரியான மழை. அந்த மலைக்கு எப்படி சரியான மழை? சரி, நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சார். அடைமழை பெய்கிறது அப்படின்னு. நான் ஆக்சுவலி வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் தமிழ் பள்ளியில் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய குழுவில் வந்து யாராச்சும் அந்த மாதிரி கொஞ்சம் முன்னப்பட தப்பான நம்ம ரெக்டிஃபை பண்ணி சொல்லுவோம். அவங்கள விடைக்கலாம் மாட்டோம், கொஞ்சம் வகுப்பு நடத்துவோம். இல்லை, இதை வந்து நான் இப்போ லேட்லி தான் உணர்ந்தேன். எப்படி இது நம்ம இதெல்லாம் அறியாமலே நம்ம இந்த வார்த்தைகளை வந்து பல தடவை வந்து பயன்படுத்தி இருக்கிறோமே, நம்மளும் கேட்டிருக்கிறோமே. சரியான சாப்பாடு, சரியான மழை, சரியான விலைலா, சரியான வேலை. ஆனா விலை கூட சரின்றீங்க. அப்ப அது சரியா தவறா? அதுதான் சொல்ல, தப்பான விஷயத்த கூட நம்ம சரின்னு சொல்லி பேசுறோம்னு சொல்றோம்ல. நல்லா சரியா ஏசணும். சரியா எப்படி ஏசுறது? சரியான சீக்கலா. That is a bit too much. Anyway, சரியான சீக்குன்னு சொன்னதுனால, சீக்குன்னா டாக்டர் வேணும். ஸோ எனக்கு டியூபோகுலோசிஸ் இல்லை டிபி ரெண்டு ஒன்று தான். இன்னைக்கு இதை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் விஜயன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் த ஜோக்கா சோக்கா இன்விடேஷனுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் வெரி ஒரு நியூ என்வாயரன்மெண்ட் உங்களை பார்த்தது. வெரி ப்ளஷர் டு மீட் யூ ஆல். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் விஜயன் முனுசாமி, யூஆர் அன் கன்சல்டன்ட், UMMC, யூனிவர்சிட்டி மலாயா மெடிக்கல் சென்டர், ரைட்? ஆமாம். என்ன டிபார்ட்மெண்ட்? நுரையீரல். நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா இது திடீர்னு ஒரு சீரியஸான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு. ஆக்சுவலி இது உண்மையான சீரியஸான ஒரு மேட்டர். கடந்த வருடம் சொல்லலாம், 2025, அதாவது இப்போ லேட்லி 2026 இந்த டிபி கேஸ் ரொம்ப அதிகமாக உயர்ந்து இருக்கிறது. அதுக்கான ஒரு பதிவை நம்ம செய்யணும்னு சொல்லி கரெக்டான ஒரு டாக்டரை வந்து நம்ம கூப்பிட்ருக்கோம். டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன்ஸ். டிபி என்றால் என்ன, அது சொல்லிடுங்க டாக்டர். ஓகே, அது ரொம்ப ஒரு பேசிக்கான கொஷின்ஸ். ஸோ அதாவது டிபி என்றால் என்னன்ற முன்னுக்கு நம்ம அதை சரித்திரம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கையில் சரித்திரம் தான் முக்கியம் பாருங்கள். ஓகே, ஹிஸ்ட்ரி இஸ் அ கிரேட் டீச்சர். ஸோ நீங்கள் டிபி வந்து நாட் சம்திங் நியூ, இது 19th centuryலேயே இருக்குது பாருங்கள். ஸோ எப்போ வந்து அதை நம்ம ரொம்ப டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா வந்து ஆஃப்டர் 1809 நம்ம ஜெல் இன்சென்ஸ் ஸ்டெயினிங் கண்டுபிடிச்சது. அப்புறம் வந்து எக்ஸ்ரே கண்டுபிடிச்ச ரொத்தாங்ஸ் 1905.
அப்புறம் கல்ச்சர் லிவிங்ஸ்டன் கண்டுபிடிச்சார் 1930s. அதுக்கு பிறகு தான் வந்து டிபியோட டிடெக்ஷன் வந்து நம்ம மேம்படுச்சு, உலகமே மேம்படுச்சு பாருங்களேன். இப்போ டிபி என்பது தமிழ் வந்து காச நோய் சொல்லுவோம். ஸோ இந்த காச நோய் வந்து எப்படி வரும்னா வந்து ஏர் ட்ராப்லெட்ஸ், ஒருத்தங்க இரும்புறாங்க. ஸோ நீங்கள் வந்து பல யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், ஒருத்தங்க இரும்பினாலும் சரி ஸ்னீஸ் பண்ணாலும் அந்த ஏர் ட்ராப்லெட் கேன் ஃப்ளை as far as 5 meter. 5 meter. Minimum as 1 meter to 2 meter, but can forcefully coughing, forcefully sneezing can travel up to 5 meter. இப்போ இந்த ரூம் வச்சுக்கிங்களா, இது என்ன ஒரு 2 மீட்டர் இருக்குங்களா? இப்போ லெஸே நீங்கள் வந்து ஒரு பஸ்திஸ்திரி ஒரு 5 வாட்டி காஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ தேர்ஸ் 2 வகை காஃப் இருக்குது. ஒன்று எத்திக்கல் காஃப், நாட் எத்திக்கல் காஃப் நம்ம சொல்லுவோம். எத்திக்கல் காஃப்னா நீங்கள் ஒரு எங்சீஃப் வச்சோ இல்லை உங்கள் கையை மடிக்கோ நம்ம காஃப் பண்ணணும், அதுதான் வந்து எத்திக்கல் காஃப். சில பேர் வந்து சம்டைம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க அப்படி இன்ஸ்டன்டாக அவங்க காஃப் பண்ணுறனால அந்த ஏர் ட்ராப்லெட் வில் ஃப்ளை இன் த என்வாயரன்மெண்ட். ஸோ அதை வந்து நம்ம சுவாசிக்க பண்ணுறது இவங்களுக்கு டிவி இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஈஸியாக பரவிடும். டச் பண்ணுறனாலையோ ஹக் பண்ணுறனாலையோ கீஸ் பண்ணுறனாலையோ அது பரவாது. ஆனால் இது பரவக்கூடிய ஒரு நோயின்னு சொல்கிறதுனால அந்த அந்த ஏர் ட்ராப் பரவுறனால சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் கோவிட் வச்சுக்கிங்களேன், கோவிட் வந்து எப்படி பரவணுச்சு? இஸ் கால் ஏர்பார்ன். ஓகே, இது வந்து ஏர்பார்ன் சொல்லுவாங்க. ஏர்பார்ன் மீன்ஸ் இட் ட்ராவல் பை த மிஸ்ட். இது வந்து ஏர் ட்ராப்லெட்ஸ். ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ் மூலிமா வந்து நீங்கள் அதை சுவாசிக்கும் பொழுது அந்த டிபி வந்து அந்த ஏர் ட்ராப்பில் இருக்கிறப்ப நீங்கள் சுவாசிக்கும் போது அவங்க நுரையீரலுக்கு போயிட்டு அது வந்து சில நாட்களில் உங்களுக்கு அந்த நோய் உண்டாக்கும். டாக்டர், சில பேருக்கு நுரையீரல்னாவே எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேது சார். நுரையீரல் எங்கே இருக்குது சார்? இங்கே இருக்குது. எங்கே? The whole structure is called நுரையீரல். Correct. Okay. The structure is not only the one point is placed there. நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வந்தோம். நுரையீரல்னா என்னன்னு தெரியாமல் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆக்சுவலி டிபினா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. டிபி நம்ம டிட் யூ சே டிவி இல்லை, ஐ சே டிபி. மேபி நம்ம தான் சிலாபாக சொல்லிட்டோம்னா நான் போய் கூகுளில் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. I sees that in a younger generation, especially Z and Y, apparently they do not so much awareness among them on a TB. ஏன்? ஓகே, இது வந்து என்ன ஒரு பழைய சீக்கா? ஓகே, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இஸ் வெரி டென்ஸ் இன் 19th century பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இந்த நோய் வந்து ஏன்னா வந்து டசன்ட் கிரியேட் டெவஸ்டேட்டிங் ஸ்டிக்மா. இப்போ நீங்கள் கோவிட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பயந்தாங்க, பார்த்தாக்கா அங்கே எல்லாம் இறக்குறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த ஸ்டிக்மா வந்து ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணிச்சு பாருங்கள். ஏன்னா மெடிக்கேஷன் இல்லை, அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆஃப்டர் வேக்சினேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த COVID-19 ஸ்டிக்மாவே காணா போயிடுச்சு. சேம் கோஸ் டு டிபி. ஸோ டிபி என்ன ஆச்சுன்னா வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸோ அது எப்போ வேணாலும் வரும். மேபி இந்த டிபி ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் பீப்புள் அவேர்னஸ் இக்னோரன்ஸ். ஸோ மலேசியாவில் வந்து நீங்கள் நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் 2025 to 2021 to 30 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி ஃபண்டமெண்டல் அவங்க என்ன பேசியிருக்குன்னா வந்து லேட் சிக்கிங் ட்ரீட்மெண்ட். ஓகே, அப்போ மலையாளம் சொன்னால் திடாப்பா தித்து, நார்மல் காய்ச்சல் தானே, சளி காய்ச்சல் இருமல் காய்ச்சல் டாக்டர் போய் பார்க்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் உள்நோக்கி நீங்கள் ஆராய்ஞ்சிங்கனாக்கா வந்து அது வந்து திடாப்பா தித்து தான். அவேர்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் சார் சொன்ன மாதிரி தமிழ் ஸ்கூலில் நிறைய அவேர்னஸ் செய்கிறாங்க. இது எடுக்கேஷன்ஸ் அபவுட் த ஹெல்த் எடுக்கேஷன். அங்கே உள்ள கிளினிக் சேத்தன் வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து எடுக்கேஷன் கொடுப்பாங்க. ஒன்று மாஸ் மீடியா ஐ திங்க் டூயிங் அ வெரி குட் ஜாப். எனக்கு கேட்டிங்கன்னா ஈவன் த யூடியூபர்ஸ், ஈவன் த மெயின் மீடியாஸ், ஈவன் த நியூஸ் பேப்பர்ஸ், தி டூயிங் எவ்ரிடே அவேர்னஸ். ஓகேங்களா? மூணாவது your auntie and uncle, we call it ChatGPT, your DeepSeek, அவங்கெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது இன்ஃபர்மேஷன் இஸ் ஓவர்வெல்ம். ஸோ அந்த attitude is the problem. We call behavioral problem. It is not that அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும், பட் அதை போய் நிவர்த்தி பண்ணுறதுக்கு காலதாமதம். ஓகே, நான் ஏன் இதை பற்றி இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ட்லி நான் படித்த ஆர்டிகல்ஸ்லாம் சரி, நியூஸில் வரதும் சரி, ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அதோட கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரெக்கார்டட் பண்ணியிருக்குது. கடந்த 3 மாதம் காலகட்டத்தில் ஒரு 500-600 கேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. அதுவும் கிளாங் வெளியில் அதிகமாக. ஸோ இது வந்து ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கா இல்லை வரப்போகுதா? இது எந்த சூழ்நிலையில் நம்ம இதை அணுகணும்? ஓகே, ஸோ சொன்ன மாதிரி தான் இது வந்து டிபி இஸ் எவ்ரிவேர் எவ்ரி இயர். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ட்ரீட் டிபி. இப்போ நீங்கள் வந்து 2024 சென்சஸ் எடுத்திங்கன்னா we have more than 26,000 cases. ஸோ நீங்கள் சி பை ரேஷியோ இஸ் 72 to 79
இன்சிடென்ட் per rate for 100,000. அதாவது எப்படின்னா வந்து ஒரு 100,000ல் வந்து இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 72-79 பீப்புளுக்கு வந்து டிபி இருக்குது. இது ஆல்ரெடி இது. ஆனால் இந்த டீப் வந்து வாஸ் வெரி லோ in 2020 because during COVID time. From 2026, from the 2019, it dropped to 23,000 in 2020 because நம்ம எல்லாம் COVID யாருமே வீட்டுக்கு போகல இது பண்ணிங்க. பட் the death increase 5% is increase in 2022. ஏன்னா வந்து treatment seeking late, people die also because of TB, also because of other diseases பாருங்க. ஸோ கவலைக்குறமா பிகாஸ் அந்த சிம்டம் இருந்தால் நம்ம சீக்கிரம் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னாக்கா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து ஓவர் க்ரௌடிங். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீசன்ஸ். ரெண்டாவது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ், இந்த ஆசிரமாலாம் இருக்காங்களே. ஸோ ஒன் சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் பரவச்சிங்கனாக்கா இம்மிடியட் எல்லாத்துக்கு பரவிடும். எக்ஸாம்பிள் வெரி குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. இப்போ நீங்கள் எக்ஸாக்ட்லி பிஹேவ் லைக் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இந்த ஹெட் ஹாக் கேசஸ் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நம்ம வந்து காலம் தாமதமாக அதுக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்காதனால அதுக்கு நிறைய பேருக்கு பரவிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா கேஸ் இருந்திருக்கு. இதுதான் புது கேஸுன்னு இல்லை. இது வந்து நம்ம கொஞ்சம் நீங்கள் உங்கள் உதவினால் மக்களுக்கு தெரிவிச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா விழிப்புணர்ச்சி கூட வந்துருச்சு. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பயமும் சேர்ந்து விழிப்புணர்வு வந்துருச்சு. அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்கள் மாதிரி மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. சிம்டம்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சிம்டம்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இரும்புவாங்கன்னு தெரியும், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு பேசிக்காக அதுதான் தெரியும். டிபினா இரும்பல், அது தவிர்த்து வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். ஓகே, சிம்டம்ஸ் என்னது? ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ்வலி நம்ம பேஷண்ட்டை மீட் பண்ணுமாக்கா 2 கேட்டகரியாக நம்ம பிடிப்போம். ஒன்று வந்து வெரி கிளாசிக்கல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இரும்பல், 2 வாரமான இரும்பல். அந்த இரும்பல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து சளி இரும்பல் இருந்திருக்கும். ஆனால் இந்த இரும்பல் வந்து கொஞ்சம் பெக்யூலரான இரும்பல் தொடர்ந்து இருக்கும். மோஸ்ட்லி ராத்திரியில் வரும். சம் பீப்புளுக்கு வந்து ரத்தம் கலந்து இரும்பல் வரும், கண்டினியூஸ் இரும்பல் வரும். அப்போ நீங்கள் ஃபீவர் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா சன்செட் ஃபீவர் சொல்லுவோம். அந்த ஃபீவர் வந்து ஆஃப்டர் ஈவினிங் தான் கொஞ்சம் கூடக்கு வரும். ஓகே, லேட் நைட் ஃபீவர், லேட் நைட் வாக்கிங் சொல்கிறீங்களா, இதுமாரி லேட் நைட் ஃபீவர். சரிங்களா. அந்த ஃபீவர் வந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். அது ஒரு மாதிரியான பேட்டர்ன் வரும். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரும், அப்புறம் அப்படியே கை கால்லாம் ஒதுரும், அப்புறம் ஸ்வெட்டிங் வரும். So this is a very typical cases. So இந்த மாதிரி கேஸ் வந்து we know the TB burden is high. Of course உங்கள் appetite குறைஞ்சிரும், கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்கும், உடம்பு வலிக்கும், எடை குறையும். சில பேர் 10 கிலோ 20 கிலோ கூட குறைஞ்சி கூட வந்திருக்காங்க லேட் சிக்கிங். நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10-20% பார்த்தீங்கன்னாக்கா வந்து சிம்டமே இருக்காது, நோ சிம்டம்ஸ். ஸோ அதுதான் வந்து we want to capture. எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு நம்ம டெய்லி பார்க்குறதுனாக்கா ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ்ரே செய்வோம். அங்கே பார்த்தா ஒரு சஸ்பிஷியஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு அவங்க கூட சொல்லுவோம் இது வந்து ரொம்ப டிபி சஸ்பெக்டாக இருக்குது, நீங்கள் வேண்டிய இது பண்ணணும். ஸோ 90% நீங்கள் நம்ம பேசுகிற மாதிரி தான் அந்த கிளாசிக்கல் சிம்டம் இருக்கும். இரும்ப 2 வாரத்துக்கு கூட இருந்தாலே மினிமம் ஒரு எக்ஸ்ரே செஞ்சிடணும். ஓகேங்களா. ஸோ லங் எக்ஸ்ரே லங் எக்ஸ்ரே போய் மினிமம் நம்ம செஞ்சிட வேண்டியதான். டாக்டர், முதல்ல நீங்கள் வந்து இந்த ஃபீவர் அதுக்கப்புறம் இந்த கை ஒதுறதுலாம் சொன்னீங்களே, இந்த டிபி டைமில் எதனால் இந்த சிம்டம்ஸ் நடக்குது? ஓகே, பிகாஸ் அந்த டிபி இன்ஃபெக்ஷன் வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணும். பிகம் மோர் இன்ஃபெக்டிங் யோர் இம்யூன் சிஸ்டம். ஓகே, இம்யூன் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணுறப்ப வந்து வி கால் இட் மோர் டீட்டெயில் போனால் இன்டர்லுக்கின் சொல்லுவாங்க. ஃபீவரை ஹை இது பண்ணுறதுக்கு அது போய் அட்டாக் பண்ணுறது யோர் ஃபீவர் பிகம் வெரி ஹை. ஸோ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் சரியாக வராது. காய்ச்சல் மருந்து எடுத்திங்கன்னா எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும், அப்போ திருப்பி காய்ச்சல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அறிகுறி நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் இல்லை வித்தின் அ மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக போயிட்டு டாக்டரை வந்து பார்த்துருங்க. அதாவது நீங்கள் ஒரு வாட்டி கிளினிக் போகிறீங்க சரி, அப்போ பல கிளினிக்கில் எக்ஸ்ரே இல்லை பாருங்களேன். ஆஃப்கோர்ஸ் ப்ரைமரி கேர் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் பேக் போன் இன் மலேசியா. ஸோ தே டூயிங் அ வெரி குட் ஜாப் எனக்கு கேட்டிங்கன்னா ஆல் த ஜெனரல் ப்ராக்டிஷனர் கிக்கே. பட் சில லிமிட்டேஷன் இருக்குது பாருங்கள். சில கிளினிக்கில் எக்ஸ்ரே இருக்கும், சில கிளினிக் எக்ஸ்ரே இருக்காது. மேபி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்ரே செய்யக்கூடிய பண வசதி இருக்காது. நமக்கு தான் கவர்மெண்ட் கிளினிக் எல்லா இடத்துலையும் இருக்குங்களே. உடனே போயிட்டு நீங்கள் டாக்டர் லெட்டர் கொடுத்தாக்கா நம்ம கிளினிக் எக்ஸ்ரே செஞ்சிட்டிங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 70% to 60% நம்ம கிளியர் பண்ணிடலாம் டிபி இல்லையான்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, டிபி 2 வாரம் இருந்தாக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எனி ஒன் கம்மிங் ஃபீவர், காஃப், சம் லாஸ் ஆஃப் வெயிட்னா உடனே அவங்க ஸ்புட்டம் வந்து செக் பண்ணிடுவாங்க. ஸோ இஸ் ஆல் ஆல்ரெடி இந்த பாலிசி. ஸோ நம்ம வந்து பயப்படுறது தேவையில்லை. இஸ் ஆல்ரெடி நேஷ்னல் பாலிசி and government already budgeted for all these tests in all the clinic kesihatan. And TB treatment and TB investigation all the government place வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து மலேசியனாலே உங்களுக்கு ஃப்ரீ.
ஸோ நம்ம வந்து ஏன் வந்து மக்கள் லேட்டாக போகிறாங்கன்னா அறியாமல் தான், வேலை இருக்குது, எனக்கு டைம் இல்லை, ஸோ அந்த மாதிரி காரணனால லேட்டாக போகிறாங்க. இன்னொன்று டாக்டர், நான் இதை பற்றி கேட்கும்போது இது வந்து ஃபாரினர்ஸ் வந்தனால தான் நம்மளுக்கு இந்த டிபி கேசஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இது என்ன வெளியூர்லேருந்து வந்த கேஸா இல்லை ஒரு லேமன் டேர்ம்ஸில் அதுதான் மைண்டுக்கு வருது. Okay, so நீங்கள் go back to the history. So I like to read history in medicine because history is a very good teacher எனக்கு கேட்டிங்கன்னா. So TB actually நம்ம implement பண்ணது national TB 1961. Then through the vertical program it become Pusat TB Negara வந்து 1995. So the main center நீங்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா Institute Perubatan Respiratory, IPR நம்ம சொல்லுவோம், அந்த Bulatan Pahang. Yes. So அதில் பார்த்தீங்கன்னா we have a very great leaders, doctors like Dr. Kupusamy, Dr. Razak. They all did a lot of tremendous job in term of TB awareness create பண்ணுறது, TB treatment வந்து available பண்ணுறது. They did a very good fundamental job. So அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 80s நம்மளுக்கு ஃபாரின் இல்லையே, அதுதானே 80s நம்ம எப்படி டிபி கேஸ் இருந்துச்சு. நீங்கள் ஓவரால் சென்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா 80 to 85% வந்து டிபி கேசஸ் ஹை வந்து மலேசியன்ஸ். 80%? எஸ், மலேசியன்ஸ். only 20 to 15% இஸ் அ ஃபாரினர். ஓகே. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் ஃபாரினர் மலேசியாவுக்கு வந்தாலே நம்ம உடனே அவங்கள வந்து மெடிக்கல் ஸ்க்ரீனிங் அனுப்பிடுவோம், ஃபோமேமா, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட். இந்த ஃபோமேமா வந்து கவர்மெண்ட் மேட் இட் வெரி ஸ்ட்ரிஞ்சர் ரூல்ஸ். ஒரு சின்ன அப்நார்மல் இருந்தாலே உங்களை வந்து மெடிக்கல் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்பீல் பண்ணால் அவங்க உடனே ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற நாட்டிலேருந்து பரவாமல் இருக்க அவங்க வந்து தவிர்க்கிறாங்க, சரிங்களா. அதனால தான் வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ்னால பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் வி டோன்ட் வாண்ட் டு கிரியேட் ஸ்டிக்மா பிகாஸ் ஆஃப் ஃபாரினர். இட்ஸ் ஆல்சோ ஹேப்பன் இன் லோக்கல். 80% லோக்கல். நம்ம வந்து ஃபாரினர்னு ஒரு ஸ்டிக்மா வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஏன் வந்து அவங்களுக்கு கூட வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தே ஒர்க் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், தே ஹேவ் ஒர்க் இன் ஒன் வெரி க்ரௌடட் பிளேஸ். ஆஃப்கோர்ஸ் த கேசஸ் சம் கிளஸ்டர் டிடெக்டட் மச். ஸோ அதனால் வந்து ஃபாரினர்னு வந்து நம்ம ஒரு ஸ்டிக்மா கிரியேட் பண்ணிட்டோம். பட் யூ லுக் அட் த சென்சஸ் 80% மலேசியன்ஸ். டாக்டர், என்ன ஏஜ் கேட்டகரியில் இந்த வியாதி எஃபெக்ட் பண்ணும்? ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 to 50 years வந்து இஸ் அ ஹை ப்ரிவலன்ஸ் டிபி கேசஸ், சரிங்களா. ஸோ ஏஜ் வந்து வெரி காமன்லி ஆஃப்டர் 12 பிகாஸ் நீங்கள் சைல்டுஹுட் இருக்கிறப்ப பிசிஜி வேக்சின் கொடுத்துருவோம். ஸோ பிசிஜி வேக்சின் வந்து அது ஒரு ஃபால்ஸ் மித் இருக்குது. ஐ திங்க் யூ ப்ராட் வெரி குட் கொஸ்டின்ஸ். பிசிஜி வேக்சின் ஏன் வந்து சில்ட்ரன் கொடுக்குறோன்னா வந்து பிகாஸ் when you born உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் இல்லை. ஸோ we don't want to the children have a devastating TB like a TB brain, TB to the other organ. ஸோ அது வந்து give you protection until age of 12. அப்புறம் ஒரு 10 years அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து குறைஞ்சிரும். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி வேக்சின் வந்து டிபி ப்ரிவென்ட் பண்ணுறது வேக்சின் இல்லை. ஸோ அதனால தான் வந்து வி டூ மெடிக்கல் செக்அப். ஸோ கம் பேக் டு த ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆஃப்டர் ஒரு 21 years ஆகிட்ட பிறகு ஆல்வேஸ் நீங்களே பேசியிருப்பீங்க, மீடியாவில் பேசியிருப்போம், ஸ்கூலே இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க 6 months மினிமம் 6 months ஒரு மெடிக்கல் செக்அப், எக்ஸ்ரே, அப்டமல் அல்ட்ராசவுண்ட் அண்ட் பிளட் டெஸ்ட், அவ்வளோதானே. ஸோ சில பேர் கேட்பாங்க, டாக்டர் நம்ம எக்ஸ்ரே செய்கிறோம், ரேடியேஷன் கூட இருக்குதுன்னு. அப்போ நம்ம கேட்போம், நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி பறக்கிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, லண்டனுக்கு போகிறீங்க, யூகேக்கு போகிறீங்க, தேர் ஆல்சோ ரேடியேஷன். ஸோ ஈக்குவலி இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ அதுதான். சரி டாக்டர், நீங்கள் ஏஜ் ஃபேக்டர் சொன்னீங்க 20 to 15. சின்ன பிள்ளைங்களுக்கு இது வந்து பரவாதா? ஓகே, ஒரு பெரிய ஆளுகிட்ட ஒரு பெரிய ஆள் வந்து டிபி இருக்குது அவங்களுக்கு, அவங்க அறியாமலேயே வீட்டில் இருக்கிறனால வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு பாதிக்குமா? எஸ். ஸோ யூஸ்வலி வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ மாதருக்கு டிபி வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ பிள்ளை வந்து 10 years இருக்காங்க, 7 years இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வி கால் இட் லேட்டன்ட் டிபி. ஸோ லேட்டன்ட் டிபி எப்படின்னா வந்து அந்த கிருமி இன்னொருத்தவங்களுக்கு பரவிருச்சு ஆனால் அவங்களுக்கு சிம்டம் இல்லை, அதுக்கு பேர் தான் லேட்டன்ட் டிபி. ஸோ இதை தான் வந்து இந்த கரண்ட் நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து நம்ம ரொம்ப அட்வொகேட் பண்ணி நம்ம செய்கிறோம். ஏன்னா அதுதான் அந்த சைக்கிளை பிரேக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கான்டாக்ட் ட்ரேசிங் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நீங்கள் டிபி வந்து டிடெக்ட் பண்ண பிறகு நம்ம வந்து மினிஸ்டருக்கு வந்து மந்திரி கசியாத்தனுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். இட்ஸ் அ கம்பல்சரி டாக்குமெண்ட். எனி டாக்டர், எனி கிளினிக் ட்ரீட்டிங் டிபி, ஈவன் நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கிளினிக்காக, அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணிங்கனாக்கா 2000 உங்களுக்கு ஃபைன் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இட்ஸ் அ மஸ்ட் டாக்குமெண்ட் டு நோட்டிஃபை. ஏன் இந்த நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக வந்து கிளினிக்கல் சேர்த்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இட்ஸ் கால் வெக்டர் யூனிட். அவங்க போய் கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுவாங்க.
இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு வரல, உங்களுக்கு டிபினாக்கா ஓகே இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கீங்க, ஸோ அவர் இருக்கார், இவர் இருக்கார், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் டு டிபி. ஸோ இவங்களை வந்து லேட்டன்ட் டிபிக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இப்போ லேட்டன்ட் டிபி இருந்தாக்கா தே வி 3. ஸோ சேம் கோஸ் ஃபார் த சில்ட்ரன், ஈவன் அடால்ட் அண்ட் த சில்ட்ரன் இஸ் த சேம். ஸோ நம்ம அந்த லேட்டன்ட் டிபியாக இருந்தாக்கா நம்ம வந்து அதை டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணால் வி கேன் பிரேக் த சைக்கிள். ஸோ அது வந்து ஆக்டிவ் டிபியாக மாறதுக்கு நம்ம தவிர்க்கலாம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சிறிய ஒரு பிரேக் போயிட்டு வந்துடுவோமா? ஃபுடி பாப்பா அந்த டியூபர்குலோசிஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த வைரஸ் பர்டிகுலர்லி இஸ் இட் ஒன் டைப் ஆஃப் வைரஸா இல்லை வேறு வேறு வைரஸ் இருக்கா? ஓகே, ஸோ அது வந்து பாக்டீரியா சொல்லுவோம். ஸோ பாக்டீரியா அது ஹோல் ஃபேமிலி வந்து மைக்ரோபாக்டீரியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மைக்ரோபாக்டீரியம் நிறையா சப் ஃபேமிலி இருக்குது. மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் இது ரொம்ப மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய், நுரையீரலை பாதிக்கிற நோய். ஸோ ஒன்று. ரெண்டாவது வந்து மைக்ரோபாக்டீரியம் போவியம் சொல்லுவாங்க. போவியம்னு இந்த கேட்டு, இந்த மாடுக்கு அதெல்லாம் இருக்கும். அது மூலம் சில மனிதருக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம சொன்னால் நான் துபர்குலோசிஸ் மைக்ரோபாக்டீரியம் சொல்லுவோம். அது வந்து ஏத்திபிக்கல்னு கூட நீங்கள் சொல்லலாம். டிபியோட டிஃப்ரெண்டாக அது பிஹேவ் பண்ணும். சரிங்களா? அது வந்து இன்னும் ஒரு அட்வான்ஸான டிபி, பட் இட்ஸ் நாட் அ நார்மல் டிபி மாதிரி இல்லை. அது வந்து மக்களுக்கு உடனே பரவாது. ஸோ அது 3 கேட்டகரி நம்ம பிரிக்கலாம் அந்த டிபி பாக்டீரியா. ஸோ இந்த டிபியோட நீங்கள் கேட்டது வந்து என்ன ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்னா, அந்த டிபி வந்து இந்த பாடியில் வந்து பல வருஷங்கள் அது அப்படியே அமைதியாக இருக்கும். வி கால் இட் ஹாபினேட் மோட். நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சன், ஸோ மாதருக்கு வந்து இருந்துருச்சு டிபி, நீங்கள் இது பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் ஸ்க்ரீனிங் போகல, அது விடுபட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ உங்களுக்கு வயசு 40 வச்சுங்களேன், நீங்கள் ஒரு டயபெட்டிக் இல்லை, இன்சுலின் இல்லை, வெரி ஹெல்த்தி மேன், எவ்ரிதிங். ஒரு 50 இயர்ஸ் ஆச்சு, சுகரு கொஞ்சம் கூட வந்துருச்சு, அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரும்புறீங்க, தென் த டிபி கேன் ரீஆக்டிவேட். ஸோ தேட் இஸ் த வெரி பெக்யூலர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் டிபி. ஸோ அப்போ அந்த ஆல் திஸ் இயர்ஸ் அந்த டிபி அந்த பாக்டீரியா வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது? ஹைபர்னேட் மோட். So it's still alive, it's just there. Yeah, that's why we call latent TB. So that's why we want to அந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணாதான் டிபி பரவாமல் இருக்கும். கணக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட அது டிபி போகாது. அந்த லேட்டன்ட் டிபி நீங்கள் எடுத்துட்டா போயிடும். இது எடுக்காதவங்களுக்கு சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, செகண்டரி ஸ்மோக்கர் மாதிரி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எஃபெக்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிபி பாசிட்டிவ் நீங்கள் இது பண்ணிட்டீங்க, தென் நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங் போகல, லேட்டன்ட் டிபி ஸ்க்ரீனிங் சொல்ல நீங்கள் போகல, மேபி நீங்கள் காலகட்டமோ உங்களுக்கு இல்லையோ, நீங்கள் ஓகே நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டீங்க, ஒரு 10 இயர்ஸ் எண்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இரும்பல் வந்துடுச்சு, டிபி. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படி எனக்கு டிபி வந்துச்சு, எனக்கு டிபி வந்துச்சு? அப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்போம். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம டீட்டெயிலாக கேட்குறப்ப நம்ம கம்மிங் டு நம்ம யாருக்கா டிபி இல்லவே நிறுவாங்க. அப்போ நம்ம கேட்போம், 10-15 வருஷம் முன்னுக்கு யாராக்கா டிபி இருந்துச்சா? அப்போ கொஞ்சம் யாரும் ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. அப்போ 3வது கேள்வி, நீங்கள் டிபி ஸ்க்ரீனிங் போனீங்களா லேட்டன்ட் டிபி? நான் போகல சார். ஸோ தட்ஸ் ஆன்சர். ஸோ ஒரு நார்மல் ஆர்டினரி பர்சன் அவங்களுக்கு இந்த பாக்டீரியா மூலியம் அது பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிபி ஸ்க்ரீனிங்னு தனியாக ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது. ஆமாம், இட்ஸ் கால் லேட்டன்ட் டிபி ஸ்க்ரீனிங். ஃபியூ டெஸ்ட் இருக்குது பாருங்களேன். ஒன்று வந்து துபர்குலின் மென்து டெஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க இந்த ஃபார்மில் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அது என்னென்னா வந்து செத்து போன துபர்குலோசிஸ். ஸோ அது ஆக்சுவலி டேட் துபர்குலோசிஸ். வி இன்ஜெக்ட் யூ 0.5. அது வந்து உள்ளுக்கு ஆக்டிவே இருக்கா பார்க்குவாங்க. அது வந்து மோர் தென் 50னாக்கா இஸ் அ கன்சிடர் லேட்டன்ட் டிபி, மீன்ஸ் ஸ்க்ரீனிங் ஃபார் லேட்டன்ட் டிபி வச்சுக்கிங்களேன். மோர் அட்வான்ஸ் மாலிகுலர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் அக்யூரேட் பார்த்தீங்கன்னா வந்து வி கால் இட் கோல்ட் குவான்டிஃபரன் டெஸ்ட், இக்ரா டெஸ்ட் இருக்குது. அது ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ், மோர் சென்சிட்டிவ் அண்ட் மோர் ரிலையபிள். சம்டைம் இந்த டிபி மென்து டெஸ்ட் வந்து only 40-50% இஸ் அக்யூரேசி. ஸோ நார்மலி இது பாசிட்டிவ் இருந்தாலும் நம்ம வந்து அந்த டிபி குவான்டிஃபரன் இக்ரா டெஸ்ட்க்கு நம்ம யூஸ்வலி சஜஸ்ட் பண்ணுவோம். இஃப் அது நெகட்டிவ்னாக்கா யூ நீட் டு ட்ரீட், யூ நீட் டு மானிட்டர்லாம். ஸோ அதுதான். நான் எனக்கு டிபி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி 6 months ஒன்ஸ் வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதை வந்து அலோவ் பண்ணுறாங்களா டெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு வந்து பிகாஸ் இது வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து இது உங்களோட அன்றாட தேவையான ஸ்க்ரீனிங். இது வந்து நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து எதிர்பார்த்து ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாட் ஃபைனான்ஷியலி வைபிள். ஸோ இது வந்து நம்மளோட உடம்பு,
இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம காடி மெயின்டைன் பண்ணுறீங்களே, ஒரு BMW வாங்கிட்டீங்க, ஒரு கேம்ப்ரி வாங்கிட்டீங்க, எவ்ரி மந்த் நீங்கள் போயிட்டு சர்வீஸ் பண்ணுறீங்களே. ஸோ அந்த மாதிரி இது உங்களோட இந்த 8 ஜான் உடம்பு வந்து உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், யோர் பாடி. ஸோ நீங்கள் தான் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும். நம்ம வந்து கவர்மெண்ட் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கல, அது அன்றாட தேவை இல்லையே. இது வந்து உங்கள் உடம்பு எப்படி இருக்குது. இப்போ காடி நீங்கள் வாங்கின மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களே, சர்வீஸுக்கு அனுப்புகிறோம், சொல்லுவாங்க இந்த வாட்டி வந்து பிரேக் இதாச்சும் நீங்கள் மாற்றணும். அதே மாதிரி தான். ஸோ இஸ் அ பார்ட் ஆஃப் த மெடிக்கல் ஸ்க்ரீனிங். அதாவது நம்ம டிபிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக செய்ய மாட்டோம், பட் வி டூ எக்ஸ்ரே, மினிமம் எக்ஸ்ரே. ஒரு எக்ஸ்ரே, அது எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நான் செய்வேன் சார். யூஸ்வலாக ஒன்ஸ் பண்ணுவேன். போன வருஷம் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால பண்ணலை. நீங்கள் இந்த மெடிக்கல் ஸ்க்ரீனிங் சொன்னதுனால அவனை ஹைலைட் ஒன் மோர் திங்ஸ் இருங்க. இங்கே வந்துட்டு இந்த மெடிக்கல் ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் அம்மா அப்பா இவங்கள்ட்ட வந்துட்டு இந்த ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர்லாம் இருக்கும். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு செக்கப் இருக்கும்போது இந்த ஒரு 2 நாள் வேஷம் போட்டு டயட்டில் இருப்பாங்க. பிகாஸ் அந்த ரிப்போர்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் யாரை ஆக்சுவலி ஏமாத்துறீங்க? யூ ஆக்சுவலி சீட்டிங் யுவர் செல்ஃப். ஒன்லி வென் யூ நோ வாட்ஸ் இன்சைட் ஆக்சுவலி, ஹவு இஸ் யோர் பிளட் ரிப்போர்ட், உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற கரெக்டான மெடிக்கேஷன் எடுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட முடியும், உங்களை பார்த்துக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துறது சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் டீச்சர் ஏமாத்துற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் எங்கள் அம்மாவில் வீட்டில் நான் நிறைய தடவை சொல்லுவேன், டோன்ட் டூ திஸ். இப்போ உங்கள் பாடி இப்படி தான் டாக்டர் ஷுட் நோ ஆக்சுவலி. போவாங்க நாளைக்கு செக்அப் நீங்கள் எதுவும் குடிக்க மாட்டோம், நீங்கள் இனிப்பு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. I think it's something people need to change their mindset on that. And doctor, உங்களோட say என்ன இதில் ப்ளீஸ்? You will be the right person to say okay on this. ஸோ அதாவது வந்து நம்ம நாட் ஓன்லி டிபி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே அவர் சொன்ன மாதிரி வந்து நாங்களாம் முந்தி ஹெல்த்தியாக இருந்தோம், இப்போ தான் மக்கள் சீக்காக இருக்குன்னு, அது ஏறத்தாழ ஒரு உண்மை தான். யூ கேன் சி அட்லீஸ்ட் மினிமம் வந்து நம்மளோட ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிக் 29% இன் மலேசியா பாருங்கள். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ நீங்கள் per 100,000 எடுத்திங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 400-800 இன்சிடென்ட் per rate for 100,000, எஸ்பெஷலி இன் மலேசியாவில் பாருங்கள். ஸோ ஃபார் மீ ப்ரிவென்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி டிசீசஸ். டிபிக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரி டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், ஈவன் ஃபார் த ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஈவன் கேன்சராக இருக்கட்டும். ஐ திங்க் ப்ரிவென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் சொன்ன மாதிரி இட் மஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹோம். அதாவது நம்ம சின்ன பிள்ளைங்க எஜுகேஷனை வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம கொடுத்துட்டோமாக்கா இப்போ ஒன்று. ரெண்டாவது வந்து வி டூ அ மெடிக்கல் ஸ்கின் 6 months ஒன்ஸ் தானே, ரொம்ப இல்லை சார், 150 200 இங்கேட் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் டு add on அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எஃபர்ட் நம்ம இப்போ செய்கிறோம். பிகாஸ் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் வந்து இஸ் அ rising in the trend. Okay. And incident people are dying because of the lung cancer is high. So we do a program called Lung Initiative under National Cancer Society of Malaysia. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸை வாங்கணும் தனியாக. அந்த இன்சூரன்ஸ் வந்து 150 ringgit தான். ஸோ ஒன் ஆஃப் நீங்கள் வாங்கிட்ட பிறகு அந்த இன்சூரன்ஸ் வாங்கிட்ட பிறகு they do an X-ray for you. It's AI derived X-ray. AI the first in Malaysia. We already done with more than 2,000 to 4,000 patients so far. அதில் பார்த்தீங்கன்னா we detected many TB cases. You mean on the lung X-rays? Yes, we detected many TB cases. Incidence is very high. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நம்ம கண்டுபிடிக்குது? ஜஸ்ட் வித் AI X-ray. ஸோ அங்கே ஒரு சின்ன நோடியில் இருக்குது, ஒரு சம் சேஞ்சஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் என்ன பண்ணணும்னா யூஸ்வலி தே சஸ்பெக்ட் கேன்சர் பாருங்கள். தட் இன்சூரன்ஸ் actually cover for you to do all the investigation lung cancer related. treatment இல்லை, just for investigation. CT scan கண்டிப்பாக அந்த நோடு இருந்தால் நீங்கள் CT scan வரன்னு செய்யணும். அப்போ நோடில் ஒரு growth மாதிரி இருந்துச்சுனாக்கா ஈவன் TB also can come like a growth. We do biopsy, that also covered. Okay. The biopsy வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு that also covered. Your hospitalization or daycare also is covered by the insurance. So நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா minimum any private hospital charge from 7 to 10K. So that insurance is covered. So உங்களோட diagnosis establish பண்ணிட்டீங்கன்னாக்கா you can go government hospital. treatment வந்து very fast we can initiate. ஸோ இதில் இனிஷியேட்டிவ் நீங்கள் சொன்ன மாதிரி 2 in 1 நீங்கள் லங் கேன்சரையும் நம்ம ஸ்கிரீன் பண்ணுறோம் மலேசியாவில், டிபியும் ஸ்கிரீன் பண்ணிருக்கோம், மற்ற நோயும் நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டோம். இதனால் என்ன பண்ணுதுன்னா அந்த வெயிட்டிங் கேப் வந்து நம்ம குறைச்சிட்டோம். முந்தினா பார்த்தீங்கன்னா கிளினிக் போவீங்க, எக்ஸ்ரே செய்வீங்க, ஒரு கஹா வரும், அப்புறம் அவங்க திருப்பி வந்து
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போவாங்க, சிடி ஸ்கேனுக்கு 1 மாதம் வெயிட் பண்ணுவோம். அது வெரி லாங் கேப். இந்த கேப் வந்து நம்ம எப்படி குறைக்கிறதுன்னு யோசிச்சு இந்த ஒரு லாங் இனிஷியேட்டிவ் ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணோம் அண்டர் நேஷ்னல் கேன்சர் சொசைட்டி. அண்ட் ஐம் பார்ட் ஆஃப் த writing the draft for the initiative and we already start doing it ready. So frank டாக்டர், எனக்கு நீங்கள் சொல்லிட்டு பிறகு தான் எனக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? It's a very brilliant idea and thanks for sharing here today. Thanks. நீங்களும் பார்த்துருக்கொண்டு இருக்கிற மக்கள், இது வந்து ஒரு புதிய இனிஷியேட்டிவ். அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த லங் ஸ்க்ரீனிங்கை வந்து ஏஐ ஃபார்மேட்டா? ஆமாம். ஓகே, அதில் செய்கிறாங்க. இட்ஸ் 150 ringgit. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி லங் நேஷ்னல் கேன்சர் சொசைட்டி லங் இனிஷியேட்டிவ் போட்டு வந்துடும். You can go and buy instantly. So நம்ம டீமுக்கு எல்லாம். So where is the process? இது எங்க நடக்கும்? அந்த சென்டர். Then you can choose which place you want to do. அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப், வெரி கிராஃபிக்காக அதில். So nationwide வந்துட்டு public they can go. Oh wow, that's great. இது இப்போ நீங்கள் சொன்னீங்களே 2000 to 4000 பேஷண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னு. அதே மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஸ்மோக்கர்ஸ். 40% smokers. 40%. Okay. 40%. Out of 40% is the one mostly highly detected TB. இன்னும் நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலி அனலைஸ் பண்ணலை. நம்பர் ஆஃப் them is significantly high. நீங்கள் ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. இதை பயன்படுத்தி உங்களோட லங்ஸை போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நிறைய விஷயம் வந்து இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது. டெக்னாலஜிஸ் இஸ் இவால்விங். நம்மளோட சீக்கும் இவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ரீசனாக பார்த்த டிபி கேசஸ் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற டிபி கேசஸ் அட பேஷண்டோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, ஸோ லெட் மீ ஷேர் வெரி ரியல் கேஸ் டு யூலா. இஸ் என்ன சொல்லுவாங்க, மை ஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து வெரி ஹெல்த்தி மேன், இஸ் ஒகேஷ்னலி ஸ்மோக் பண்ணுவார், வெரி ஆக்டிவ் இன் த ஸ்பாட். அவர் மாதிரி பாடி வச்சுக்கிங்களேன், ஓகேங்களா? ஸோ வென் ஹீ கேம் அண்ட் see me like ஒரு 2 years ago, இது 2 years ago, 3 years நடந்துச்சு. இஸ் காஃபிங், லூசிங் வெயிட், பேக்ஸ்டர் பண்ணி இது வந்து டிபி. ஸோ அவர் சொன்னார், எப்படி எனக்கு டிபி வரும்? ஐ டோன்ட் பிலீவ் டிபி, இது டிபிலாம் இல்லை, நான் மருந்துலாம் எடுக்க மாட்டேன். ஸோ சில பேர் வந்து வெரி என்ன சொல்லுவாங்க, டினாயல். ஸோ நான் இவ்வளோ இதாக இருக்கேன், எப்படி எனக்கு டிபி வரும்? எனக்கெலாம் டிபி வராது. why you need to come TB for me? ஸோ அந்த ஸ்டிக்மா இருக்குது, அந்த டினாயல் இருக்குது வச்சிங்களேன். அவர் மருந்து எடுக்கலை. ஸோ பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் இரும்பல் தான், நான் மருந்து சாப்பிட்டுக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், as usual நம்ம டிபி வந்து அவர் ஸ்புட்டம் கூட கொடுக்கல அவருக்கு. நம்ம என்ன பண்ண, ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்மியர் நெகட்டிவ் டிபியாக நான் மருந்து கொடுக்குறேன், நீங்கள் மருந்தெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு, மருந்து எடுக்கலை. 3 மாதம் சென்று அவங்க ஒய்ஃப் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, அவர் வந்து வீட்டில் கொலைஸ் பண்ணிட்டாருன்னு. வீட்டில் கொலாப்ஸ். கொலாப்ஸ்ட். ஸோ நம்ம ஆம்புலன்ஸ் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யூனிவர்சிட்டி மலாயில் தான் பிரிங் ஹாஸ்பிட்டல். டிபி வந்து அவருக்கு வந்து பிரெயின் வரைக்கும் போயிடுச்சு, போனுக்கு போயிடுச்சு, என் லங்ஸ் ஆல்சோ வெரி பேட். ஸோ அவர் ரிகவர் பண்ணுறதுக்கு ஏறத்தாழ ஒரு 3 months ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல். 80 கிலோ மனசை வந்து 40 கிலோ ஆகிட்டார். ஓ மை காட். ஸோ திஸ் இஸ் த இஷ்யூ. நான் சொன்ன மாதிரி டிலே, எனக்கு வராது. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம பல பேஷண்ட் சொல்லணும்னா வந்து வி கால் இட் ஈடியட் சிண்ட்ரம். அதாவது தவறாக பேசலை, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஃபார் த வாட் ஈடியட் சிண்ட்ரம். இன் மெடிக்கல் ஃபீல்ட் வி கால் ஈடியட் சிண்ட்ரம். இட் மீன்ஸ் இன்டர்நெட் டிரைவ் இன்ஃபர்மேஷன் ஆப்ஸ்ட்ரக்டிங் ட்ரீட்மெண்ட். அவங்களே டாக்டர். எஸ், அக்கா டீப்சிக் இருக்காங்க, அண்ணன் ChatGPT இருக்காரு, மற்ற கூகுள் மாமா இருக்காரு. ஸோ இவங்க பேச்சு கேட்டுட்டு, ஓ எனக்கு அந்த சிம்டம் இல்லை. How reliable is the information from these platforms? அதாவதுயா எப்படின்னா வந்து நீங்களும் நிறையா போட்காஸ்ட், உங்களோட போட்காஸ்ட் வரத்துக்கு உங்கள் போட்காஸ்ட் சில பேர் நீங்கள் வந்து கேட்குறீங்களே, சில பேர் உங்களை அவதூறாக பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நாட் ஃபில்டர்ட் இன்ஃபர்மேஷன் ஏஐ. இட்ஸ் நாட் ஃபில்டர் இன்ஃபர்மேஷன்ஸ். அது வந்து ஒரு நீங்கள் வாட் இஸ் டிபினா அது எல்லாம் பூல் பண்ணி உங்களுக்கு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். இப்போ மோர் ரிஃபைன் ஐஏ பார்த்தீங்கன்னா அது மினுக்கு ஐ எம் நாட் அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் டாக்டர், திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் solemnly டு ட்ரீட் அ பேஷண்ட். அவங்க ஒரு டிஸ்க்ளைமர் இப்போ கொடுத்துட்றாங்க, இட்ஸ் நத்திங் ஃபார் த லிட்டிகேஷன் பர்பஸ். நாட் 100% நம்ம வந்து த்ரூ இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தான் எடுத்துக்கலாம், ஒரு பேசிக் நாலேஜ். பட் ஆஃப்கோர்ஸ் யூ ஆல்வேஸ் லுக் ஃபார் த எக்ஸ்பர்ட்லாம். we ask for the expert. சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து they don't believe. ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்ன கேஸ் தான். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு திடீர்னு நடந்தவர் வந்து பிகாஸ் பிரெயின் எஃபெக்ட் பண்ணுது, அவர் வந்து நேராக நடக்க முடியாது. he cannot stand properly, he needs some assistance. அந்த ஸ்டெடினஸ் குறைஞ்சிச்சு பிகாஸ் affected the brain. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவர் டூல் பிரெயின் எஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ stay in 3 months ஹாஸ்பிட்டல். ஸோ இதுதான் வந்து டிபி வந்து ஆனா பெண்ணா தெரியாது, எனி ரேசஸ் யூ டோன்ட் நோ.
நீங்கள் வெள்ளைக்காரனா மலேசியனா ஏஷியனா தெரியாது, எதுவுமே அறியாத நோய் டிபி. அதே மாதிரி தான் கோவிட், அதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ அந்த நோய் இருக்கிறப்ப அறிகுறி தெரிஞ்சாக்க உடனே மருந்து எடுத்துகிட்டு தான். பிகாஸ் இட்ஸ் 100% க்யூரபிள் டிசீஸ். 100% க்யூரபிள் டிசீஸ். நீங்கள் ஏர்லியாக எடுத்தீங்கன்னாக்கா ஆஃப்கோர்ஸ் ரிகவர் பண்ணோம், லாங் ரிகவர் பண்ணிடும். நீங்கள் ரொம்ப லேட்டாக எடுத்திங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸாம்பிள் as I shared to you. டாக்டர், ஐ எம் ஆக்சுவலி ஸ்டில் க்ளூலெஸ். நீங்கள் சொன்னீங்க பிரெயினுக்கு பரவிடுச்சு, போனுக்கு பரவிடுச்சு, உள்ளுக்குள்ளே பரவுது. Yes, can. Why I'm always in the perception that the TB is actually only lungs தான், throat தான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். That's how we call it. ரெண்டு, ஒன்று வந்து நுரையீரல் காசநோய், நுரையீரல் அல்லாத காசநோய். ஸோ நுரையீரல் காசநோய் தான் பரவும். நுரையீரல் அல்லாத காசநோய்னா வந்து இப்போ லிம்ஃப் நோட் வந்து நுரையீரல் அல்லாத காசநோய், போன் டிபி வந்து நுரையீரல் அல்லாத காசநோய், பிரெயின் வந்து நுரையீரல் அல்லாத காசநோய். ஸோ இதுக்கெல்லாம் பரவும். எங்கே டிபி பரவாதுன்னா உங்கள் பல்லில் பரவாது, நகத்தில் பரவாது, ஃபியூ ஆர்கனுக்கு தான் அது பரவாது. பல்லு நகத்தில் பரவாது. எக்ஸாம்பிள், பிகாஸ் அங்கே வந்து ஆக்சிஜன் இல்லை. ஸோ they cannot survive. மற்ற கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய காணொளி, காதல் என்பது சாபம் உங்களுக்காக. உதிருதே உதிருதே என் கண்களே நீர் துளிகளே, விலகியே விட்டு விலகியே நீ போனது ஏனோ. அதுதான் காதல் என்பது சாபமா திரைப்படத்தின் ஒரு குட்டி டீசர். மெயின் பிக்சரை நீங்கள் சினிமாஸில் பாருங்க. புதுசாக கொடுக்க போகிறீங்களா? எஸ், கொடுக்குறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆர்வமாக காத்திருந்தீங்கன்னா #KES அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஐ நோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட ஒரு அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த படத்தை பற்றி. அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போயிருமே. டாக்டர், நீங்கள் சொன்ன விஷயங்கள் என்னை ரொம்ப என்னோடய அட்டென்ஷன் கிராப் பண்ணது வந்துட்டு அந்த பாக்டீரியா உள்ளுக்கு போயிட்டு ஹைபர்னேட்டிங் மோட்டில் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு பயத்தையும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குனுச்சு. நமக்கு இருக்கோ இல்லையோ ரெண்டாவது கதை, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ அ ஸ்க்ரீனிங் and I want to be on my peace of mind after hearing this. Thank you for that very good information. இங்கே வந்துட்டு I want to ask you one point about medication கம்ப்ளீட்டாக முடிக்கிறது இந்த ஒரு ஹேபிட். ஸோ இது பார்த்திங்கன்னா டிபிக்கு மட்டும் இல்லை, ஜெனரலாகவே இந்த ஹேபிட் வந்துட்டு ஒரு சில பேர் கொஞ்சம் காய்ச்சல் நல்லாச்சுன்னு நிப்பாட்டிடுவாங்க, ஆன்டிபயோட்டிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹேபிட் இருக்குது. சேம் திங் கோஸ் டு டிபி ஆல்சோ. நான் பார்த்தது நம்மளுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் என்ன பார்த்தேன்னா மெடிக்கேஷனை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய பின் விளைவுகள் என்ன கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறது, அது எவ்வளோ செவியராக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் நீங்கள் கேட்குற வெரி ரெலவென்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி. நானே மறந்துட்டேன், நீங்கள் நான் கொடுத்தீங்க, தேங்க்ஸ். ஸோ அட் ஆன் டு தட், அதோட ப்ராசஸ் சொன்னீங்களா, இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அதோட டியூரேஷன்ஸ் எவ்வளோ நேரம், அது கம்ப்ளீஷன் சொன்னார்ல, அதோட ஆக்சுவல் டியூரேஷன் எவ்வளோ நேரம்? ஓகே, அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஐ கோ பேக் டு த ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ சேர்ந்து எல்லாமே வி லேர்ன் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி, த மிஸ்டேக்ஸ், வாட் வி கெயின் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பேஷண்ட்ஸ் பாருங்களேன். ஸோ டிபி ட்ரீட்மெண்ட் வந்து மஸ்ட் ஃபினிஷ் மினிமம் 6 months, டியூரேஷன் எவரேஜ் 6 months. ஸோ அதை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து இன்டென்சிவ் ஃபேஸ், ஒன்று வந்து மெயின்டெயின் ஃபேஸ். ஸோ இன்டென்சிவ் ஃபேஸ் வந்து 4 ட்ராக் இருக்கும் அண்ட் 2 we call it B6 விட்டமின்ஸ்லாம். ஸோ பிகாஸ் அந்த சைட் எஃபெக்ட் தடுக்கிறதுக்கு அந்த நீங்கள் விட்டமின் சாப்பிட்ணும். இது வந்து மச் நியூவர் வெர்ஷன். அதே நீங்கள் ஒரு நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு பேஷண்ட் வந்து 20 டேப்லெட் 25 டேப்லெட் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஆமாம். ஸோ நான் பிகம் காம்பினேஷன் பில், அதாவது ஒரு பில்ல வந்து 4 மருந்தும் அவங்க சேர்த்துருவாங்க. ஸோ வி ப்ரிஸ்கிரைப் அக்கார்டிங் டு பாடி வெயிட். ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியணும். ஸோ என்ன டாக்டர் 6 மருந்து கொடுக்கீங்க, 2 விட்டமின் 4 சொல்லுவோம். முந்தினா வந்து உங்களுக்கு 20 கொடுப்போம், இப்போ வந்து 4 தான் பரவாயில்லன்னு. ஒன்று. ரெண்டாவது வந்து இதை வந்து நம்ம 4 இந்த 2 மாதம் இருக்கலாம், இதான் வெரி குருஷியல் பீரியட். ஸோ இது நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து எடுக்கிறவங்களா இருந்து நம்ம பார்க்கணும். இவங்க வந்து டிஃபால்ட் பண்ணுவாங்களா, இல்லை இவங்க வந்து எடுக்க மாட்டாங்களா, அவர் பலா சார் சொன்ன மாதிரி இவங்க எடுத்துகிட்டு எடுக்கலைன்னு சொல்லுவாங்களான்னு. ஸோ அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் வந்து டைரக்ட் ஒப்சர்வேஷன் தெரப்பின்னு ஒரு பாலிசிக்கு இது பண்ணுங்க. அது எப்படின்னா வந்து வீட்டில் யாருக்கும் டிபி இருந்தாக்கா இன்னொரு நபர் வந்து அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் அவங்க சைன் வைக்கணும். அவங்க தான் அதுக்கு வந்து சாட்சி. அது ஒரு வகை. ரெண்டாவது வந்து சில பேர் வந்து கிளினிக்கில் தான் போய் எடுக்கணும். சில பேர் ஹார்ட் காலாக இருக்காங்க, வீடு கிட்ட இருக்கும், கிளினிக்கில் போய்ட்டு மருந்து கொடுப்பாங்க, அன்னாடையும் போய் எடுக்கணும்.
அது ஒரு வகை. இப்போ வந்து அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து இப்போ சில கிளினிக் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீடியோ கால், அந்த பேஷண்ட் மருந்து சாப்பிட்ணும், அவங்க வீடியோ அந்த நர்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் சாப்பிட்ட பிறகு அந்த வாயை காட்டணும் மருந்து இல்லைன்னு. ஸோ அது ஒரு வகை. ஸோ இது வந்து அவர் மிஸ்டர் பாலா சொன்னவை இது வந்து 100% எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறது தான் டாட்ஸ்ன்னு சொல்லுவோம், டைரக்ட் அப்சர்வேஷனல் தெரப்பி. ஸோ இதுதான் வந்து வெரி ஃபண்டமெண்டல். இதை வந்து கவனிக்கிறதுக்கு வந்து எல்லா கிளினிக்லேயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து 4 மாதம் மினிமம். ஸோ அதில் வந்து காம்பினேஷன் பில், ஒரு பில் வந்து 2 டேபிள் தான் இருக்கும். வி கால் இட் ஐசனைசர் ரிஃபாபிசின் வச்சுங்களா. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம் என்ன ஆகும், இவென்ச்சுவலி பிகம் ட்ரக் ரெசிஸ்டன்ட். அந்த பாக்டீரியா வந்து பிகம் மோர் ஸ்மார்ட்டு. அது தெரிஞ்சிடும், நம்ம மருந்து சாப்பிட்டாரு இதை வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ட், இது வந்து நம்ம டெகேல் ஆகிரோன்ட்டு ட்ரக் ரெசிஸ்டன்ட்க்கு போயிடும். தட் வி கால் இட் எம்டிஆர் டிபி. எம்டிஆர் டிபி வந்துன்னா அது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வேறு, டூரேஷன் கூட ஆகும், உங்களை வந்து ரொம்ப ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ட்ரக் எஃபிகஸியும் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அது வி கால் இட் செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன் டிபி ட்ரீட்மெண்ட். ஸோ அது எம்டிஆர் டிபி இருக்குது, எக்ஸ்டிஆர் டிபி இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த டாட்ஸ் வந்து நம்ம ரொம்ப வந்து கவனிப்போம். அந்த புக்ஸை எவ்ரி டைம் அவங்க கிளிங்க அந்த புக்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே நீங்கள் எடுத்துட்டிங்களா இல்லையா, நீங்கள் சைன் வச்சிங்களா, அது வந்து கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த கிளினிக்கெலாம் அவங்க கவனிப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க 100% அந்த டிபி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம டிபி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற முன்னுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். என்ன சொல்லுவோன்னா வந்து இது வந்து 100% க்யூர் பண்ணுற ஒரு நோய். ஓகே, நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா 100% க்யூர் ஆகிரும். எடுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும். சரிங்களா? இருந்தாலும் மலேசியா போலினால வந்து ஒரு 5% சில பாப்புலேஷன் வந்து எடுக்காமல் தான் இருப்பாங்க. எடுக்காமல் விட்டுட்டு அந்த ட்ரக் டிபி வந்துட்டு லங் ரொம்ப பாதிட்ட பிறகு அது வந்து ப்ரோங்கைட்டிஸ் ஆயிரும், லங் கொலாப்ஸ் ஆயிரும், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இன்னும் இருக்காங்க. இருந்தாலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கவுன்சிலிங் நம்ம கொடுத்துருவாங்க. இம்பார்ட்டன்ட் அந்த டிபி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னுக்கு அந்த கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கிளினிக்லையும் இருக்கும், எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த நர்ஸ் இருப்பாங்க. அவங்களது நல்லா ட்ரெயின் பண்ணி குரூசஸ்லாம் போயிருப்பாங்க. அவங்க அழகாக பேஷண்ட் சொல்லிடுவாங்க, ரொம்ப எளிய முறையில் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அதாவது ஒரு பாஷா மலேசியா இங்கிலீஷ் தெரியுன்னு இல்லை, ஒரு எளிய முறையில் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு. அது வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா அது வந்து ட்ரீட் பண்ணுற ஒரு நோய் தானே, ஏன் வந்து எடுக்காமல் விட்டுட்டீங்க மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற முன்னுக்கு. டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து டிபின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க தவிர்க்க முடியாது இல்லையா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தவிர்க்க முடியாது. வேலைக்கு போகணும், அங்கே இருக்கிற கொலீக்ஸ் கூடலாம் வந்து உரையாடணும். இதுவே அவங்களோட கரியர் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, கஸ்டமர் பார்க்குற கரியராக இருந்துச்சுன்னா அவங்க பேசி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுட்டா அது மற்றவங்களுக்கு வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக, இல்லை உண்மையே அவங்க வந்து ஐசோலேட்டட் பண்ணி தான் இருக்கணுமா? ஓகே, ஸோ நம்ம டிபின்னு வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு மருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ்வலி வந்து 2 வாரம் அவங்கள ஐசோலேட் பண்ணிடுவோம். 14 days. ஈவன் இன்சைட் த ஹவுஸ். இன்சைட் த ஹவுஸ் அவங்க தனிமையில் தான் இருக்கும். தனிமையில் இருக்க வேண்டியதான். நம்ம தான் கோவிட் தான் நம்மளுக்கு குட் எடிக்கேட்டர். அப்போ தான் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி ஐசோலேட் பண்ணணும், மாஸ்க் போடணும், கைக்கணும். ஐ திங்க் கோவிட் வந்து பல பாம்பர மக்கள் வந்து காசு இல்லாமல் எடிக்கேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு பல நோய் வந்து ஈஸியாக போயிடுச்சு. அது எப்படி டாக்டர் கேட்டால் நீங்கள் கோவிலில் எப்படி இருந்தீங்க? ஓகே, அப்படியா? ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு பாருங்களேன். ஸோ 2 வாரம் அவங்க தனிமைப்படுத்தணும், அந்த மருந்து சாப்பிடணும். ஏன் 2 வாரம்னா வந்து ரிசர்ச் பண்ணது பிறகு 95% வந்து அந்த பாக்டீரியா லோட் வந்து குறைஞ்சிரும், மற்றவங்களுக்கு பரவுற தன்மையும் குறைஞ்சிரும். 95%. ஓகே, ஸோ 2 weeks செட்டு அவங்க வந்து வெளியே போகலாம், மாஸ்க்லாம் தேவையில்லை ஒன்று. ரெண்டாவது வந்து 2 வாரத்துக்கு பிறகு வந்து நம்ம கிளினிக்கில் வந்து அவங்களோட ஃப்ளேமை நம்ம திருப்பியும் செக் பண்ணுவோம். அதில் சிவியர் பாசிட்டிவ்னா நம்ம வந்து செக் பண்ணி அதை டிபி காட்டுதா இல்லையான்னு. காட்டலைன்னா இஸ் குட், வி கால் இட் செரோ கன்வெர்ஷன். ஸோ அவங்க வந்து ஃப்ரீ டு கோ எனிவேர், கேன் மிங்கல், கேன் கோ டு ஆஃபீஸ். வீட்டில் தனிமைப்படுத்த தேவையில்லை. எக்ஸாக்ட்லி நம்ம கோவிட் மாதிரி தான் 14 நாள் நம்ம ஹோட்டல்லாம் அடைச்சி வச்சுருந்த மக்களை அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம வந்து ஒரு 14 days வந்து மருந்து சாப்பிட்ட பிறகு அந்த நம்ம அந்த சளியை செக் பண்ணிட்ட பிறகு நெகட்டிவ் இருந்துச்சுனாக்கா அது கேன். சில பேருக்கு வந்து ஒரு 5% வந்து அது பர்சிஸ்டண்டாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக கன்வெர்ட் பண்ணும். மேபி 3 weeks 4 weeks இருக்கும். அது டிபெண்ட் இண்டிவிஜுவல். ஸோ மெஜாரிட்டி வந்து 2 weeks வந்து 95% வந்து இந்த பேர்டன் டிசீஸ் குறைஞ்சிரும். தென் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துடும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் மலேசியன் பாலிசி பார்த்தீங்கன்னாக்கா அதில் மினிமம் 2 வாரம் எம்சி வந்து என்டைட்டில்.
dalam akta penyakit berjangkit. I see. Right. ஸோ அது வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது மினிமம் அவங்க சொல்லுங்க மினிமம், அதாவது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மினிமம். அது டாக்டர் பார்த்துட்டு ஓகே எனக்கு இன்னும் முடியலைனாக்கா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த அவங்க அந்த ஐசோலேட்டட் பண்ணி ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா, அந்த இடமும் சுத்தம் பண்ணணுமா? ஆமாம், பேசிக் கன்வீனியன்ட் க்ளீனஸ் தானே. அதாவது நீங்கள் ஏர்போனில் தான். ஸோ நீங்கள் தனியாக ரூமில் இருந்துக்கிட்டு வென்டிலேஷன் இருக்கிற ரூம், அதாவது அந்த கண்ணாடி திறந்து இருக்கிற ரூம். ஸோ த வென்டிலேஷன். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்பூன் வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். தென் த க்ளோஸஸோ நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ. இவங்களோட உணவு முறைகள்லாம் எப்படி டாக்டர்? இதுக்கு வந்து டிபிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான உணவு முறை ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லா எவ்ரி நீங்கள் சாப்பிடலாம். அன்லெஸ் இனிப்பு நீர் இருந்தால் இனிப்பு குறவாக சாப்பிட்ணும். ரத்த கொழுப்பு இருந்தாக்கா கொஞ்சம் உப்பு குறவான சாப்பாடு, கொலஸ்ட்ரால் இருந்தால் கொழுப்பு குறவான எண்ணெய் குறவான சாப்பாடு நீங்கள் சாப்பிடணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான உணவு முறையில் நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது டிவி வந்துட்டால் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட், பீஸா, லன்சானியா இதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் நல்லா மீன், கோழி இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிட்றது நல்லது. இன்னொன்று டாக்டர், நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இப்போ, ஆனால் அங்கே இருக்கிற கண்ட்ரீஸில் வந்து ரெண்டமாக வர பேசஞ்சர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி இந்த டிபி கேஸஸ்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஓகே, அதான் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து இஸ் அ க்ளோஸ் என்வாயர்மெண்ட்லாம். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் நம்ம சொல்கிறது வந்து கம் பேக் டு ஃபண்டமெண்டல். உங்கள் உடம்பு நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். சரிங்க. ஏர்லைன் வந்து உங்களுக்காக இது பண்ணு. சரி, நீங்கள் எல்லாம் போகிற நார்மல் மாஸ்க், சிம்பிள் நார்மல் மாஸ்க் போட்டுக்குங்க. இந்த ரூல்ஸ் ஆர் த சேம் ஈவன் இன் அதர் கண்ட்ரீஸ். சேம் நீங்கள் போட்டுக்க தான். சரி, கண்ட்ரியில் இருக்கோ இல்லையோ நீங்கள் வந்து உங்கள் உடம்பு தானே, நீங்கள் தானே பார்த்துக்கணும். அது ரூல்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க போட்டுட்டாங்க. நம்மளுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருச்சு கோவிட் டைமில், இப்போயும் இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப். க்ரௌடட் ஏரியா, இப்போ தைப்பூசெல்லாம் போகிறோம், மாஸ்க். கோயிலில் வந்து மாஸ்க் போடாமல் யாரும் விடுறது இல்லைல்ல, நம்ம மாஸ்க் போட்டு போகலாமே. இப்போ சாமிக்கிட்ட போகிறப்ப நம்ம கொஞ்சம் நேரம் கழட்டிட்டு சாமி கும்பிட்டு மாஸ்க் போட்டுக்க வேண்டியதான். ஸோ அதே மாதிரி நம்ம பிளேன் போகிறப்பையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் பண்ணுறப்போ ஜஸ்ட் வேர் நார்மல் மாஸ்க். சாப்பிட்றப்ப கொஞ்சம் கழட்டிட்டு தேர் வே. ஆஃப்கோர்ஸ் த ரிஸ்க் இஸ் த யூ மினிமைஸ் த ரிஸ்க். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளிநாடு போயிட்டு வந்தேன், ஒரு வாரம் சென்று எனக்கு சீக் ஆச்சு. நம்ம வந்து எங்கே போனோம், மணிநாளேருந்து வந்து வரோம். ஸோ பிகாஸ் இட் ஸ்ப்ரெட் விதின் த கேபின். ஸோ இதுங்க ஆஃப்கோர்ஸ் டாட்டா வந்து நாட் ஸோ ப்ரிவலன்ட். தேர் ஆர் சம் கேசஸ் டிபி டிரான்ஸ்மிட்டட் இன் டியூரிங் த ஏரோப்ளைன் ஃப்ளைட் எவ்ரி திங்ஸ்லாம். சரிங்களா? ஸோ அது வந்து மஸ்ட் பி வெரி ப்ரிகாஷஸ் தோஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ் லைக் இட். அதாவது இனிப்பு நீர் உள்ளவங்க, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து மற்ற நோய்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட், கீமோதெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸ், இவங்களாம் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து மாஸ்க் போட்டுக்கணும். டெக்னாலஜி ஹவ் இவால்வ் வெரி மச். இதோட ட்ரீட்மெண்ட் வேவும் இவால்வ் பண்ணியிருக்குதா? நீங்கள் சொல்லியிருந்தீங்க மருந்து இவால்வ் பண்ணி 4 விதமான மருந்து ஒரே மருந்தில் கொடுக்குறாங்கன்னு. ஹவு ஃபார் திஸ் டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் டு கியூர் திஸ் டிபி கேசஸ்? ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் மெடிக்கேஷன் இருக்குது, காம்பினேஷன் பில் கொண்டு வந்துட்டோம். நீங்கள் எம்டிஆர் டிபி பார்த்தீங்கன்னாக்கா முந்தி வந்து இட் டேக் 18 months டு ட்ரீட். மினிமம் வந்து 18 months, சம்டைம் 2 years கூட ஆகும். இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் த ரிசர்ச் இனோவேஷன் now we shorten become 6 months also. அது வந்து எம்டிஆர் டிபிக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து டிடெக்ஷன்ஸ், we call it molecular testing. நீங்கள் சொன்ன மாதிரி டிபி ஜீன் எக்ஸ்பர்ட், நியூக்ளியர் ஆம்ப்ளிஃபையிங் டெஸ்ட். within a 1 day we can get the test, or within a 45 minutes we get the test. இப்போ நீங்கள் நல்லா அந்த ஃப்ளேம், அதாவது ஸ்லேவ முடியாது, எச்சி முடியாது, அந்த இரும்பல் ஃப்ளேம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா சில ஹாஸ்பிட்டல் வித்தின் 24 hours உங்களுக்கு டிபி இருக்காது. அதை நீங்கள் ஹைலி சஸ்பிஷியஸ் டிபிக்கு வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்ணுவோம் யூஸ்வலி. சில பேருக்கு வந்து அந்த டிபி முடியாது, கஹா வந்து விளையாக்க முடியல, ட்ரை கோஃபாக தான் இருக்குன்னா we have to do bronchoscopy. We do a very fast bronchoscope through the lung. We go to the CT scan பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் சஸ்பிஷியாக இருக்கோ அங்கே கொஞ்சம் வாட்டர் ஃப்ளாஷ் பண்ணி அந்த சாம்பிளை நம்ம லேப்க்கு அனுப்புனா வித்தின் 24 hours நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டிபி எஸ் ஒன்றும் நம்ம சொல்லிடலாம். ஸோ த accuracy of the test வந்து remarkably increased. எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம sputum it's only 40 to 50%. It means a good pathology is good sputum. That's the best I can give. Most research பார்த்தீங்கன்னா 30-40 தான். அதே நீங்கள் molecular testing டிபி ஜீன் எக்ஸ்பர்ட்ஸ் give you up to 90 to 95%. Of course come with the price, but the technology improves so much then you have to get a good sample lah. இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சொல்லுவாங்கள்ல, உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்
ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற இதை பற்றி கேட்குற கொஷின்ஸ் என்னவா இருக்குது? ஓகே ஓகே மோஸ்ட்லி அந்த மாதிரி 2 weeks இரும்புனாலே டாக்டர்ஸ் ஆட கேன்சருக்கு அதான் முதல் கேட்பாங்க. டிபி கூட மறந்துடுவாங்க பிகாஸ் ஆஃப் கேன்சர். பிகாஸ் ஏன் கேன்சர் பார்த்தீங்கன்னா லேட்லி திஸ் 5 years நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நேஷ்னல் கேன்சர் சொசைட்டி மார்க்னா மினிஸ்டர் ஆஃப் த ஹெல்த் லாட் ஆஃப் அவேர்னஸ் கேன்சரை பற்றி செய்கிறாங்க. பிரெஸ்ட் கேன்சர், உமன் சர்விக்ஸ் கேன்சர், லங் கேன்சர். ஸோ மொதல் கொஷின் அவங்க கேட்குறது இது வந்து லங் கேன்சரான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் இது வந்து லங் கேன்சர் இல்லை, பட் இது வந்து வி நீட் டு செக் போத், மோஸ்ட்லி டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் அவங்களோட என்சைட்டி வரி கொஞ்சம் குறைஞ்சிரும். ரெண்டாவது கேள்வி, ஸோ இது வந்து க்யூரபிளா கேட்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இஃப் எ டிபி கன்ஃபார்ம் 100% க்யூரபிள். மூணாவது கேள்வி கேட்பாங்க ஹவு சிவியர் இட் இஸ். நம்ம சொல்லுவோம் இப்போக்கு சிவியர் இல்லை. ஸோ மிஸ்டர் பாலா சொன்ன மாதிரி மருந்து எடுக்கலாம் சிவியர் ஆயிரும் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணிக்கிட்டாங்களா இந்த மாதிரி பேஷண்ட் வந்து தே வில் வெரி கம்ப்ளைண்ட் டு த மெடிகேஷன்ஸ். ஐ சீன் 99% வெரி கம்ப்ளைண்ட் பிகாஸ் 2 இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம இந்த நோயினால் நம்ம வந்து இறக்க போகிறதில்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ரெடி. செகண்ட் வந்து இது வந்து க்யூரபிள், தே ஹேவ் அ கான்ஃபிடென்ட் ஆன் திஸ். மருந்து சாப்பிட்டா நல்லா இருமே, மருந்து சாப்பிட்ருவேன். ஸோ we have to create this confident early phase. இந்த கான்ஃபிடென்ட் இந்த இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வச்சுக்கலாம், they will very compliant. Of course ஒரு 2-3% வந்து they still denial இருப்பாங்க. they need a continuous counseling lah. ஸோ நம்ம தவறு சொல்ல முடியாது பிகாஸ் they need more understanding. அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் குறைவாக இருக்கணும். ஸோ சம்டைம் வந்து சில பேஷண்ட் வந்து நீங்கள் 10 minutes 15 பேஷண்ட் சொன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். சில பேஷண்ட் வந்து நீங்கள் ஒரு 20 minutes 30 minutes sometimes I spend 1 hour to discuss. ஏன்னா அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு இவ்வளோலையே எனக்கு இருந்துச்சு, ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு ஏன் எனக்கு இல்லை, ஏன் எனக்கு வந்துச்சு, அதே கேள்வி தான் திருப்பி வரும் ஏன் எனக்கு வந்துச்சு. ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கணும். ஸோ வீட்டில் யாருக்காச்சும் இருந்துச்சா, அவங்க ஆக்குபேஷன் என்னது, உங்களுக்கு ஒரு 2 years கூட ரொம்ப இருமல் கூட இருந்துச்சா. சில டிபி வந்து ஜஸ்ட் கேன் கியூர் பை இட் செல்ஃப், கேன் செட்டில் இன் த பாடி, தென் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் இட் கேன் ரிலாப்ஸ். ஸோ வி சீன் தட் கைண்ட் ஆஃப் கேஸஸ். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துடணும். ஸோ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எடுத்துகிட்ட பிறகு நம்ம சொல்லணும் இது வந்து டிபி மாதிரி இருந்துச்சு பிகாஸ் இட்ஸ் ஃபிட் த பேட்டர்ன். இது பேட்டர் ரெக்கக்னிஷன் மாதிரி தான். இங்கே 2 மாதம் காஃப் இருந்துச்சு, இந்த சிட்டி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா இது பழைய டிபி, இந்த டிபி வந்து இப்போ ரீஆக்டிவேட் பண்ணிருச்சு. யார் ரீஆக்டிவேட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிடு. ஸோ அதை அவங்களுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இட் டேக் டைம். நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. நிறைய பேர் வந்து இந்த டெஸ்டிங்லாம் போகிறாங்க, ஹெல்த் டெஸ்ட்லாம் போகிறாங்க, இதோட ரெக்கார்ட்ஸை வந்து சரியாக பாதுகாக்கிறது இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது இல்லை. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னே இப்படி இருந்தோம், இப்போ ரிசல்ட் அப்படி இருக்குது. 6 மாதம் சேர்ந்து இதை செஞ்சுருக்கோம், ரிசல்ட் இப்படி இருக்குது. இந்த நம்ம கிளினிக் போய்ட்டு வரோம்ல, ஒவ்வொரு வாட்டி கிளினிக் போய்ட்டு வரும்போது நம்ம தான் மருந்து எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. ஆனால் ஒரு வருஷத்தில் எத்தனை வாட்டி கிளினிக் போயிருக்கோம், எதுக்காக போயிருக்கோம், எத்தனை வாட்டி இதுக்காக மருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம வச்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சோஃபா நானே வச்சுக்கிட்டோம்னா ஒரு 50-50 தான் சொல்லுவேன் டாக்டர். ஐ அட்மிட் மை செல்ஃப். நீங்கள் பேசும்போது தான் அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து த்ரோ பண்ணுது. ஸோ இந்த நம்ம உடம்பை பற்றி எப்படி ஸ்டடி பண்ணணும்னா இதை நம்ம வந்து முதல் டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பத்தோல நீங்கள் சொன்னது வந்து அது மாறு கருத்தே இல்லை. இது எப்படின்னா வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து நம்ம டாக்டர் நம்பிட்டோம், அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோன்னா ஒரு நம்பிக்கை தான். ஓகே, அது மக்கள் சொல்ல அது நம்பிக்கை. ஓகே, நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டோம், டாக்டர் நல்லா பார்த்துக்குவாருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் வந்து நம்ம வந்து அறியாமை, புரியாமை, தெரியாமை. ஓகே, சரிங்களா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ மக்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து டாக்டர் நீங்கள் பேச நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஃபோன் வச்சுருக்காங்களே. இப்போ மக்கள் வந்து அந்த விழிப்புணர்ச்சி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இது டிபிக்கு ட்ரெடிஷ்னலாக மருந்து இருக்கா இல்லையா? இல்லை சார், ட்ரெடிஷ்னல் மருந்து இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நாங்கள் அலோபதிலாம் படிக்கலை, நாங்கள் ஆயுர்வேதிக் மருந்து, நாங்கள் அலோபதி தான், இப்போ நாங்கள் ஆயுர்வேதிக்கெலாம் படிக்கலை. பட் தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இது மாடர்ன் மெடிசன், இது கண்டிப்பாக கேட்பாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஆயுர்வேதிக் போனாலே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து அலோபதி போயிருங்க, இது வந்து ட்ரீட்டபிள். அவங்க வெரி வெல் நோன் நீங்கள் அவங்க அனுப்பிடுவாங்க. பிகாஸ் தே நோ திஸ் ஒன் ஹெர்பல்னால க்யூர் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியும். ஓகே,
ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக நம்ம வந்து மக்களுக்காக சேர்க்கணும் ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு செஞ்சுருக்கோம். இதற்காக அவர் டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரியலி அப்ரிஷியேட் இட். நீங்கள் மக்கள் இன்னும் வேறு எதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதற்கான ஒரு முயற்சி நம்ம எடுப்போமா? எஸ். அண்ட் ஆல்சோ டாக்டர் சொன்ன மாதிரி இந்த நேஷ்னல் கேன்சர் சொசைட்டியோட அந்த லங் ஏஐ மூலிமா டெஸ்ட் பண்ணுறது இனிஷியேட்டிவ், இட்ஸ் எ வெரி குட் இனிஷியேட்டிவ். எனக்கே பர்சனலாக அதை போயிட்டு ட்ரை பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தோணுது. இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப், ஐ திங்க் யூ ஷுட் டூ இட். இட்ஸ் 150 ringgit நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம், ஒரு சின்ன எக்ஸ்பெண்டிச்சர். அட்லீஸ்ட் யூ வில் ஃபீல் பீஸ், ஓகே நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்களும் அதை பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டை போடுறோம். ஸோ ஐ திங்க் த்ரூ த வெப்சைட் யூ கேன் மேக் யூ ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் மலேசியாவில் நீங்கள் த்ரூ அவுட் மலேசியா எந்தெந்த லொக்கேஷன்ஸில் அருகாமையில் நீங்கள் எங்கே போகலான்னு சொல்லிட்டு யூ கேன் செக் அவுட். அங்கே எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் ஓவரால் இன்றைக்கி டிவி பற்றி நிறைய பெனிஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்க. எனக்கும் நிறைய விஷயம் நீங்கள் நான் லேர்ன் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் நாலேஜ் டாக்டர். டாக்டர் ஒரு வேண்டுகோள், நம்ம கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க காமெண்ட் பாக்ஸில். உங்களோட டைம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் அந்த பதிவு வெளியாகிட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் அதுக்கேற்ற ரிப்ளை கொடுத்துருங்க. ஓகே சார், முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் டைம் லிமிட்டேஷன். பட் ஆக்சுவலி வந்து ஜெனரலி அவங்க டிபி எஜுகேஷன் ஃபண்டமெண்டலில் வந்து நம்ம எல்லா டாக்டருக்கும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம யூனிவர்சிட்டி மலாயில் இருக்கிற வி டீச் ஆல் த அண்டர் கிராட்ஸ். ஃபண்டமெண்டலி நமக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த பேசிக் நாலேஜ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ எவ்ரி டாக்டர்ஸ் நோஸ் ஆல் அபவுட் டிபிஸ்ன்னு வச்சுங்களேன். ஆஃப்கோர்ஸ் சம் சிவியர் கிரிட்டிக்கல் நம்ம லங் ஸ்பெஷலிஸ்ட்க்கு அனுப்புவாங்க ஒன்று. ஸோ என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி ப்ளஷர் டு இன்ட்ராக்டிங் போத் ஆஃப் யூ. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி இருந்துருச்சு. ரொம்ப நன்றி. நல்ல கேள்வி கேட்டீங்க. மக்கள் இதனால் கொஞ்சம் பயனடைவாங்க நம்புகிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போன்னு வேண்டிக்கிறோம். ஷூர் ஷூர். ஓகே, இந்நிகழ்ச்சியின் ஆதரவாளர் பூதி பாப்பா. நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் பார்கவி புத்திக். எங்களுக்கு அழகான இந்த உடைகளை வழங்குது பார்கவி புத்திக். ஆண்கள், குழந்தைகள், பெண்கள் சொல்லிட்டு பலருக்கும் விதவிதமான அவுட்ஃபிட்ஸ் இருக்குது. இவங்களுடைய கடை எங்கே இருக்குன்னா தமன் இக்வின் பார்க் ஏவன் மால் மற்றும் பொக்கெட் ராஜா கிளாங் ஏவன் மாலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு கோ ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா. இது ஒரு மலேசிய திரைப்படம். ஆக்டட் டைரக்டட் திஸ் காய். எஸ், அதர் லீட் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க. நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேரில் உங்களுக்கு மைண்டில் அஃபால் இருக்கும். சரி வரோம், எப்போ வருது, டேட் என்ன சொல்லுங்கள், பார்க்குறோன்னு ஆர்வமாக இருப்பீங்க. இது மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்டில் போக போகுதுன்னு நினைக்கிறேன். த லாங்கஸ்ட் எவர் ப்ரொமோஷன் டன். நம்ம பாட்காஸ்ட்டில் இருக்கிற ஒரு வருஷம் ப்ரொமோஷன் ஓடிட்டு இருக்கு படத்துக்கு. ஏன் தெரியுங்களா, ஒன்று வந்துட்டு எனக்கு எப்போதும் ஒரு கம்ப்ளைண்ட், படம் வரதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபைன், ஒரு வருஷம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சில பேருக்கு படம் டைட்டிலே தெரியலன்றாங்க. 10 வருஷம் படம் டைட்டில் சொல்லிட்டு நான் 10 வருஷம் டைட்டில் மட்டுமே விளம்பரம் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷம் வந்துட்டு படம் தேட்டரில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன விளம்பரம் பண்ணுறது தெரிலங்க. ஸோ படத்தை மறக்காமல் தியேட்டர்ஸ் பாருங்கள். மேலும் ஒரு பயனுள்ள ஒரு எபிசோடில் பார்ப்போம். உங்களுக்கு பெனிஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கீங்களா, எங்களுக்கு இந்த டாபிக் பற்றி பேசுங்க, இதை சம்மந்தப்பட்டு யாராவது ஷோவில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நம்ம கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை பண்ணுவோம். மேல் விவரங்களுக்கு jokkkasokkapakka@gmail.com அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, நாங்கள் அதில் பேச போகிறோம். மேபி உங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்ட் வந்து ஷோவில் நீங்கள் ஸ்பான்சராக எடுத்துகிட்டு நினைப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ். விடை பெறுகிறேன். நான் கிருஷ்ணா. நான் BGW. பாய்.